மத்திய அரசின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டம் தமிழக விவசாயிகளை கடுமையாக பாதிக்கும் என்று முதல்வர் ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு திங்களன்று ஒரு கடிதம் அனுப்பினார். மத்திய அரசு தேசிய பயிர் காப்பீடு திட்டம் எனும் புதிய காப்பீட்டுத் திட்டம் அவசரமாக கொண்டு வந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இதுகுறித்து மாநில அரசுகளிடம் கலந்தாலோசிக்காமல் மத்திய அரசு முடிவெடுத்திருப்பது விவசாயிகளுக்கு கடும் அதிர்ச்சியை அளித்துள்ளதாக ஜெயலலிதா கூறியுள்ளார். தற்போதுள்ள தேசிய விவசாய காப்பீடு திட்டத்துக்கான பிரீமிய தொகையில் 45 முதல் 50% வரையிலான தொகையை மாநில அரசே விவசாயிகளுக்கு வழங்கி உதவுவதாகவும் 2000-2001 ஆண்டில் விவசாய காப்பீடு திட்டத்தில் 1 லட்சம் விவசாயிகள் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் 2012-2013 9.76 லட்சமாக உயர்ந்ததாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தேசிய விவசாய காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீட்டுத் தொகையில் 2 முதல் 3.5% தொகையை மட்டுமே விவசாயிகள் செலுத்த நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் உதவியால் 1% முதல் 1.75% வரையிலான பிரீமிய தொகையை மட்டுமே விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலை இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தால் தமிழக விவசாயிகள் பல மடங்கு அதிக பிரீமிய தொகையை செலுத்த வேண்டிய சுமை ஏற்படும் என்றும் கவலை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கடும் வறட்சி, மழை பற்றாக்குறையால் வேதனைப்பட்டு வரும் தமிழக விவசாயிகள் புதிய பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அதிக பிரீமிய தொகை செலுத்த வேண்டிய காரணத்தால் தங்களது பயிரை காப்பீடு செய்ய முன்வருவார்களா என்பது சந்தேகம்தான் என்றும் ஜெயலலிதா அச்சம் தெரிவித்துள்ளார். எனவே தேசிய பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் மொத்த இன்சூரன்ஸ் தொகையில் கூடுதலாக செலுத்த வேண்டிய 2% தொகையை விவசாயிகள் தலையில் சுமத்தக்கூடாது என்றும், கூடுதல் பிரீமிய தொகையை மத்திய மாநில அரசுகளே செலுத்தினால் காப்பீட்டுத் திட்டத்தில் அதிக அளவில் விவசாயிகள் சேர ஊக்கமளிப்பதாக அமையும் என்றும் யோசனை தெரிவித்துள்ளார். தான் தெரிவித்த கருத்தின் மீது தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி விரைந்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் பிரதமரை ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார்.